செம்மையா இருந்தது. டாடாக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு இடத்துல கூட சலிக்காம பார்த்த ஒரு படம். அந்த மாதிரி நாட்டு இல்ல ப்ரோ. மாமனார் தான் ப்ரோ. செம்ம பண்ணிட்டாங்க. சொல்லவே வேண்டாம் ப்ரோ. ஜிவி பத்தி சொல்லவே வேண்டாம். ஆண்டி நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். மாஸ்க் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, ஆனா ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ இப்போ பார்க்க போறீங்க. இந்த மூவியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வரக்கூடிய ஆடியன்ஸ்ட ஒரு என்ஜாய்மெண்டா நிறைய கேள்விகள் முன் வைப்போம். ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்டா அவங்கள்ட்ட நம்ம மிங்கிள் பண்ணி நிறைய கேள்வி வைப்போம். வாங்க வீடியோக்கு போவோம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா பண்ணிக்கலாம். படம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணி தான் ஏதோ முக்கியமான சீன் இதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். ஏதோ இருக்கு நல்ல சீன். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ஆடியன்ஸ்லாம் தான் என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஓகே. இதான் முக்கியமான சீன், உங்களுக்கு பிடிச்ச சீன் இதான் அப்படின்னு ட்விஸ்டிங் சீன் ஒன்னு இருக்கு. ஸ்டார்டிங்ல எப்படி ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்க? அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. மாஸ்க் நேம் வச்சிருக்காங்களே, எதை காம்போ பண்ணி இந்த மாஸ்க் கொண்டு வராங்க? அதான் அந்த இல்ல மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல, அதனால இதுவும் மாஸ்கா வச்சு. ஹீரோயின் எப்படி இருந்தாங்க? இல்ல ஹீரோயின் மேட்டர் இல்ல. ஹீரோயின் மேட்டர் இல்ல. ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர்தான் மேட்டர். அப்புறம் பார்த்தா தெரியும். ட்ரைலர்ல ஒரு காண்டம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் ஃப்ரீக்வன்சி என்ன வந்து பண்ணுது? ஹெல்மெட் கனெக்ட் பண்ணுது. ஹெல்மெட் கனெக்ட் பண்ணுதா? அது பாருங்க உங்களுக்கு புரியும். அந்த தான் ப்ரோ மேட்டர். மேட்டர் அந்த மாதிரி மேட்டர் இல்ல ப்ரோ. வில்லன்ஸே அதான் அந்த ஆண்டி நல்லா நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா கவினுக்கு அந்த படம் வந்து எந்த அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு அவருக்கு இல்ல. ஆனா இந்த படம் எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, செம்மையா இருந்தது. டாடாக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு இடத்துல கூட சலிக்காம பார்த்த ஒரு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னோட அப்பா கேரக்டரும் சரி, அந்த ஹோட்டல் சீனு, அவங்களோட பிரதரு, அது எல்லாத்தையும் தாண்டி மாமனார் தான் ப்ரோ. செம்ம பண்ணிட்டாங்க. மாமனார் கேரக்டர் தான் செம்மையா பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல கவினுக்கு மிகப்பெரிய கேர்ள்ஸ் ஃபேன் இருக்கு. அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணோம். நானும் கவினோட ஃபேன் தான். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்களோட ஒரு ஒரிஜினல் கேரக்டர் வரும்போது அவளை அப்படியே டிகிரேட் பண்ணும்போது எங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரூவா இருக்கும்ல. முன்னாடி வந்து நின்னா கவின் என்ன சொல்லுவீங்க? படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருக்கு. பேட்டரி அவனோட கேரக்டர் செம்மையா இருந்தது. பேட்டரி கேரக்டர் அவருக்கும் செம்ம ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாமனார், மெயினா ஆண்ட்ரியா, ஒரு சோஷியல் ஒர்க்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு சோஷியல் ஒர்க் பண்ண வச்சு அது பின்னாடி என்னதான் நம்ம நல்லது நிறைய பேர் பண்ணாலும் அது பின்னாடி ஒரு கெட்டது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் காம்போ சொல்லவே வேண்டாம் ப்ரோ. ஜிவி பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த மியூசிக்கே அவ்வளவுதான். அதுல பாதி மெல்ட் ஆயிட்டோம். பாட்டு என்ஜாய் பண்ணி பாத்துருப்பீங்களா? ஏதோ ஒரு லைன் 2 லைன் பாடலாமா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம்.